college because there are too many crises by the age 40. No, therefore I would not waste my one election. So I went to a place where I am not supposed to go. Still I was there as a 5 years in MP. My mind is not happy with that. I feel very bad. When the people said one million, I went to our Honorable Prime Minister and said, sir, I am really hurt when people are calling this 1 million. Because in my constituency also hundreds of 1 million are there. How they can reduce this country like a 1 million or not. These are all certain practices of this ruling people in this state. They are always saying no to anything that the central government bring in. Bad experiences. And also I went to Honorable Prime Minister said, my mind is not cooperating with me. We may be here, so I want to resign. இது இந்த சஜஷன் கொடுத்ததும் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பத்தி தீவிரம் ஆராய்ந்து அறிந்து அவங்க சொந்த ரெக்கமெண்டேஷன் மேலதான் இது நடக்குது. அதன் மூலமாக அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சிஸ்டம் வருது. அந்த ஃபிக்ஸ் சிஸ்டம் மூலமா பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாவுக்கும் அசம்பிளிஸ்க்கும் ஒரே சமயம் எலெக்ஷன் நடக்குது. இது ராஜ்யசபாக்கு அப்ளை ஆகாது இப்போதைக்கு. இந்த டிரான்சிஷன்ங்கிறது என்னங்க? சோ 2029 ஜனாதிபதி மூலமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது இந்த 82A சொன்னேன்னா அது டிரான்சிஷனல் ப்ரொவிஷன். அதன் மூலமா தான் ஜனாதிபதி இந்த 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரோசஸ். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடைக்குது. அப்படியாக ஒரு ரெண்டாவது கிளாஸ் மூலமாக எல்லா ஸ்டேட் அசம்பிளியோட காலகட்டங்களையும், அதாவது டென்யூர் ஒரே லைன்ல எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு அலைன்மெண்ட்ல எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி அப்போல இருந்து ஆரம்பிச்சு லோக்சபா டேர்மோட ஸ்டேட் அசம்பிளியோட டேர்மும் அலைன் ஆகிறதுக்கான முயற்சி